இப்போ நான் நிக்கிறது கரெக்டா திருநின்றவூர் லட்சுமி தேட்டர் இருக்கு பாருங்க. முன்னாடியே லட்சுமி தேட்டர் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ் எல்லாம் இருக்குங்களா. நல்ல ஒரு பஸ் போயிட்டு வர நல்ல ஒரு வசதியான ஏரியா. நமக்கு இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல இருந்து பக்கத்துல நம்ம டைட்டில் பார்க்கும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு மெயினான இடத்துலயே இங்க இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளோட சைட் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு இந்த பஸ் போற ரோட் வழியாவே தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் வந்திருக்கு. சுத்தி வீடு இருக்க நல்ல ஒரு பிளாட்ல தான் வந்திருக்கும். நிக்கிறது சென்ட் ஜான் ஸ்கூல். இது ஸ்கூலோட செகண்ட் கேட். இது எதிரிலே தான் நம்மளோட லேண்ட் வந்திருக்கு. 20 ஏக்கர்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்கும்போது பேக் கேட்டுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு சைட் வரும்போது எதிரில் உங்க வீடு இருந்தா அதோட வேல்யூ நீங்க ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டைட்டில் பார்க் தெரியுங்களா? நம்ம சைட்ல இருந்து கண்ணு கெட்டின தூரத்திலே இருக்கு. ஏசியாவிலேயே 10 வழிச்சாலைன்னு இருக்கு. சைட்டுக்கு ரொம்பவே நியர்பை தான் இருக்கு. சென்னை டு திருப்பதி போற ஹைவேவும் பக்கத்துல தான் இருக்கு. மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோடும் பக்கத்துல தான் இருக்கு. வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இப்போ நான் நிக்கிறது கரெக்டா திருநின்றவூர் லட்சுமி தேட்டர் இருக்கு பாருங்க. முன்னாடியே லட்சுமி தேட்டர் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ் எல்லாம் இருக்குங்களா. இந்த இடம் பாத்தீங்கன்னா திருநின்றவூர்ல இருந்து தாமரப்பாக்கம் கூட்ரோடு ஜங்ஷனுக்கு போற நடுவில் தான் நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பார்க்க போற சைட் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். நல்ல ஒரு பஸ் போயிட்டு வர நல்ல ஒரு வசதியான ஏரியா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய 24 ஹவர்ஸ் பஸ் இருக்குங்க. நம்மளுக்கு இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரம்பூர் ஸ்ரீனிவாசம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இதுதான் இங்க லேண்ட்மார்க் சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து பக்கத்துல நம்ம டைட்டில் பார்க்கும் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மெயினான இடத்துலயே இங்க இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளோட சைட் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஒரு 1.25 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னாலே நாங்க வந்து லேண்ட் கொடுக்குறோம்ன்றாங்க. நல்லா பஸ் போற ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டில நம்மளுக்கு லேண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா ஸ்கூல்ஸ் காலேஜ் ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க. அந்த காலேஜுக்கு அப்படியே நம்மளுக்கு செகண்ட் கேட்டுக்கு வாசல்லயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைட் இருக்கு. இன்னும் லான்ச்சே பண்ணல, ப்ரீ லான்ச் தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. குறைஞ்ச பட்ஜெட்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இங்க நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பக்கத்துல இங்க ஒரு எம்ஜிஆர் கோவில் ஒன்னு இருக்குங்க. நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த கோவில் வாசல்ல போய் நின்று நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த லட்சுமி தேட்டர், ஸ்ரீனிவாச பேக்கரி, அங்கிருந்து ஹைவே மெயின் ரோட்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசினேன் இல்லைங்களா, அங்கிருந்து நம்ம சைட்டுக்கு வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ளவே நம்மளுக்கு ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆலயம். எம்ஜிஆர் சாருக்காக ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. இதுல சாமியார்னா எம்ஜிஆர் சார் தான். இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு வந்து தீவிரமான எம்ஜிஆர் ஃபேன். அவங்க ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாமா. அவங்க இறந்துட்டு இருக்காங்க. அதனால அவர் ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற எல்லா காசுமே மொத்தமா எல்லாத்தையுமே செலவு பண்ணி இந்த கோவில் கட்டத்தா சொல்லிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்திலே தான் நம்மளோட லேண்ட் இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தரே மொத்தமா கட்டியிருக்காரு. வருஷம் இங்க வந்து சாப்பாடுலாம் போட்டு சுத்தி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை நடத்துவாங்களாமா. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். சரி, அதையும் சொல்லலாமே சொல்லிட்டு தான் பாக்குறேன். எம்ஜிஆர் கோவிலுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 400-300 மீட்டர் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லேண்ட் வந்திருக்கு. போய் நான் அந்த லேண்டுக்கு வெளியே நின்று மெயின் ரோட்ல இந்த பஸ் போற இதே ரோட்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வாங்க போய் பார்ப்போம். ஓகேங்க, உங்ககிட்ட சொன்னேன் இல்லீங்களா, நம்மளுக்கு மெயின்ல இருந்து பஸ் போற ரூட்லயே தான் நம்மளுக்கு லேண்ட் வந்திருக்குன்னு. உண்மையாவே இது ஒரு பஸ் போற ரோடு தான். நமக்கு இந்த பஸ் போற ரோட் வழியாவே தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் வந்திருக்கு. உங்ககிட்ட சொன்ன சைட்டுக்குள்ள இப்ப நான் வந்துட்டேங்க. இந்த சைட் யார் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏகேடி ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டோட ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா நகர். இந்த சைட் கரெக்டா எங்க இருக்குன்னா, நமக்கு திருநின்றவூர்ல இருந்து வந்தாலும் சரி, ஆவடியில இருந்து வந்தாலும் சரி, இல்ல இந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஹைவே அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான ஆக்சஸ் தான். நமக்கு ரைட் லெஃப்ட் சந்து புந்தெல்லாம் போகவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா ஒரே ரோட்லயே வந்துடலாம் நம்ம இந்த சைட்டுக்கு. இந்த இடத்துல பாருங்க, சுத்தி இந்த வீடு இருக்குங்களா, பின்னாடி வீடு இருக்குங்களா, சுத்தி வீடு இருக்க நல்ல ஒரு பிளாட்ல தான் வந்திருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து இருக்க இந்த இடத்துலயும் பிளாட் அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம இந்த பிளாட்டுக்காக நம்ம வீடியோ பண்ணல. நமக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டே ஸ்கூல்ஸோட காம்பவுண்ட் ஒட்டி இருக்கும். புதுசா வந்துட்டு சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பெரிய ஒரு 20 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலும் கட்டுறாங்க. சோ அந்த காலேஜ் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அப்படியே அடுத்த காம்பவுண்டுங்க. அந்த ஸ்கூலோட பேக் கேட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்மளோட லேண்ட் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஏக்கர்ல பண்றாங்க வேந்தாந்தா நகர்ன்றத. 10 ஏக்கர்ல 52 பிளாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கால்வாசி கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 6 பிளாட் பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த பிளாட். அந்த பிளாட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு நியர்பை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நமக்கு இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்துல, உண்மையாவே ரொம்ப பக்கத்துல நம்ம சைட்டுக்கு காம்பவுண்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. அதோட பேக் கேட்டுக்கு வாசல்ல தான் நம்மளோட சைட்டும் இருக்கு. ஸ்கூல்ஸ் சென்ட் ஜான் சொல்லிட்டோம்னா இது இல்லாம வேற ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா செக்லாரர் ஸ்கூல் இருக்கு, ஜெயா மெட்ரிகுலேஷன் இருக்கு, தசார் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ்வர்ட் ஸ்கூலும் இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ காலேஜிங் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஹிந்து காலேஜ் இருக்கு, வேல்டெக் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு, பனிமலர் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஏஎம்எஸ் காலேஜ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்வதி 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜிஹெச் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பனிமலர் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. பனிமலர் காலேஜும் இருக்கு, ஹாஸ்பிட்டலும் இருக்கு. திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க சுத்து வட்டாரத்திலே நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. முக்கியமா திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆன எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா கட்டிருப்பாங்க. நம்ம சென்னையில சென்ட்ரல் பக்கத்துல ஜிஹெச் இருக்க மாதிரி, ஸ்டான்லி இருக்க மாதிரி
மாதிரி இந்த சுத்து வட்டாரத்துக்கு திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். அது இல்லாம நம்மளுக்கு செக்யூரிட்டி வைஸா பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பைக் எடுத்துட்டு போறோம்னா திருநின்றவூர் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நியர்பைல இருக்கு. சைட்டுக்குள்ள வருவோம். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2வது கேட்டுங்க. நம்ம சைட்டு 2வது கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய சைட் இருக்கு. நம்ம பார்க்க போற சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஏக்கருங்க. அந்த 10 ஏக்கரால ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இப்போ லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஎம்டி அப்ரூவ் ஆகட்டும், ரெரா அப்ரூவ் ஆகட்டும், இல்ல அதுல மேப், ஸ்கெட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் லான்ச் பண்ணல, கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஏன்னா அதுக்கான வேலையை வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் சுத்தி நீங்க பார்க்கலாம், திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே பக்கத்துல இருக்கும் போதே அவங்க எல்லாருமே 6000 7000 அப்படின்ற ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நமக்கு ஹைவேக்கு பக்கத்துல எவ்வளவு தர தராங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்? வெறும் 2190 ரூபாய்க்கு தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. இந்த இடம் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா 3000 கீழே வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு. ஏன் சொல்றேன்னா இது ஒரு ஸ்கூல், காலேஜ், இது வந்து பேக் கேட். இந்த பேக் கேட்டுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கூல், பெரிய காலேஜ் 20 ஏக்கர்ல இது ஆக்சுவலா இது 20 ஏக்கர்ல ஒரு ஸ்கூல், காலேஜ் இருக்கும்போது பேக் கேட்டுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு சைட் வரும்போது நீங்க ஃபியூச்சர் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காலேஜ் ஓபன் பண்ற டைம்ல எதிரில் உங்க வீடு இருந்தனா அதோட வேல்யூ நீங்க ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட வீடு கட்டி வர்றதுனாலும் ஓகே, சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பத்தினா கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த காலேஜ்ல இருந்து இந்த ஏரியான்னு கிடையாதுங்க, வேற ஏரியால இருந்தும் பசங்க இங்க வந்து தங்கி படிக்கலாம். அது ரெண்டலுக்கான ஒரு இன்கமாவும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டி வச்சாலும் சரி, இல்ல ஒரு 3 BHK இல்ல 2 BHK அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சாலும் சரி, உங்களுக்கு இன்கம் சோர்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே டைட்டில் பார்க் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் வந்து திருவான்மியூர்ல இருக்கு. செகண்ட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு டைட்டில் பார்க். நம்ம சைட்ல இருந்து கண்ணு கெட்டின தூரத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசியாவிலேயே 10 வழிச்சாலைன்னு இருக்கு. சைட்டுக்கு ரொம்பவே நியர்பை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை டு திருப்பதி போற ஹைவேவும் பக்கத்துல தான் இருக்கு. மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோடும் பக்கத்துல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதனையோட நியூ பைபாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நியர்பை தான் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது சுத்தி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவா தான் இருக்கும். நம்மளுக்கு சும்மா பக்கத்துல 1-2 வீடு இருக்க மாதிரி கிடையாது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் சுத்தி பாருங்க. ஃபுல்லா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா அமைதியான இடமா தான் இருக்கும். நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்கு. பக்கத்துல நம்மளுக்கு கடைகளும் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வைஸா பாத்தீங்கன்னா லட்சுமி தியேட்டர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போறீங்கன்னா ராக்கி சினிமாஸ் இருக்கு. இது ஃபியூச்சர்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான் நிக்கிறது சென்ட் ஜான் ஸ்கூல், இது பக்கத்துல பாத்தீங்கன்னா காலேஜ், அதுவும் கேட் அவ்வளோ லாங் வருது. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுற தனியா ஃபுட்டேஜ் லாஸ்ட் வரைக்கும் போய் முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. நான் கட்டிட்டு இருக்கும் போதே வீடியோ எடுத்துட்டான்ட்டு பின்னாடி பாருங்க வீடுலாம் கட்டியிருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே நம்மளுக்கு டைரக்டா இதுதான் வாசல், செகண்ட் கேட். அது இந்த ஸ்கூலோட செகண்ட் கேட். இதுக்கு எதிரிலேயே தான் நம்மளோட லேண்ட் வந்திருக்கு. 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குது. வெறும் 2190 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, 20 ஏக்கர்ல காலேஜ், ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளவு வந்துரும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல், காலேஜுக்கு வாசல்லே லேண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். இங்க ஒர்க் பண்றவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர், எந்த ஒரு ஏஜென்ட் கிடையாது, எந்த ஒரு புரோக்கரும் கிடையாது. டைரக்ட் கம்பெனி ஸ்டாஃப் AKT ஹோம்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்டா தெளிவா சொல்லுவாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா லேண்ட் வாங்க தேடிட்டு இருக்காங்க, மெயின் ரோட்லயே, அது பஸ் போற ரோட்லயே தேடுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நாள் பார்ப்போம். தேங்க்யூ, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம.